முன்னொரு காலத்துல ஆழமான நீலக்கடலுக்கு அடியில ராணி தன் 3 மீன்கண்ணி மகள்களோட வாழ்ந்து வந்தாங்க. பாவம், அவங்க கணவர் கடல் மன்னர் ஒரு பெரிய போர்ல இறந்துட்டதால அவங்க ஒரு சின்ன பவள பாறை குடில தான் தங்கியிருந்தாங்க. தங்களுடைய பிழைப்புக்காக அவங்க ஒரு மந்திர கடல் மாட்டை வளர்த்தாங்க. அதோட ஒரு சின்ன தோட்டத்துல கடல் பாசி, கடல் புல் இதெல்லாம் வளர்த்து பராமரிச்சுட்டு வந்தாங்க. ஒரு நாள் காலையில பெரிய மகள் பார்த்தப்போ அவங்க தோட்டத்துல இருந்த விலைமதிப்புள்ள தங்க நிற பாசி காணாம போயிருந்தது. உடனே அவ அம்மாவை கூப்பிட்டு, அம்மா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ராத்திரி நான் அந்த முத்து போர்வைய போத்திக்கிட்டு தோட்டத்தை காவல் காப்பேன், அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னான். ராணியும் சரின்னு சொல்லிட்டாங்க. ராத்திரி ஆச்சு. பெரிய மகள் மறைஞ்சு நின்னு கவனிச்சுட்டே இருந்தா. அப்போ திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான கடல் ராட்சசன் வந்தான். அவன் கையில ஒரு சிப்பி கத்தி வச்சிருந்தான். அதை வச்சு தங்கப்பாசிய கடகடன்னு வெட்டி தன் கூடைப்பையில ரொப்ப ஆரம்பிச்சான். இத பார்த்ததும் பெரிய மகளுக்கு பயமா இருந்தாலும் தைரியமா முன்னாடி போய், எங்க அம்மாவோட பாசியை ஏன் திருடுறன்னு கேட்டா. அதுக்கு அந்த ராட்சசன், சத்தம் போடாம இரு, இல்லன்னா உன்னையும் தூக்கிட்டு போயிருவேன் மிரட்டிட்டு பாசிய வெட்டுறதையே குறிக்கோளா இருந்தான். இவ விடாம மறுபடியும் சத்தம் போட கோபமான ராட்சசன் அவளை தூக்கி தன் கூடைக்குள்ள போட்டு குகைக்கு கடத்திட்டு போயிட்டான். குகைக்கு போனதும் அவன் அவகிட்ட சில வேலைகளை கொடுத்தான். கடல் மாட்டை கறந்து பால் எடுக்கணும், அப்புறம் கடல் நுரையால நூல் செஞ்சு அதை நெய்து துணியாக்கணும். இத செய்யலன்னா நீ அவ்வளவுதான் மிரட்டினான். அவ பயந்து போய் வேலை செஞ்சிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு பசிச்சப்ப சமைச்சா. அந்த நேரம் பார்த்து சில சின்ன தங்க நிற கடல் உயிர்கள் அங்க வந்து, பசிக்குது, எங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு குடுப்பியான்னு கேட்டாங்க. ஆனா அவ, போங்கப்பா, எனக்கே இது பத்தாது, உங்களுக்கு எங்க இருந்து கொடுப்பேன்னு சொல்லி துரத்திட்டா. அவங்க போனதும் அவளால வேலைய ஒழுங்கா முடிக்க முடியல. கோபமான ராட்சசன் அவளை கொண்டு போய் பாறையில வீசி எரிஞ்சிட்டான். இதே மாதிரிதான் 2வது மகளுக்கும் நடந்துச்சு. அவளும் சாப்பாடு கொடுக்கல, வேலைய முடிக்கல, கடைசியில அவளையும் பாறையில தூக்கி போட்டான் அந்த ராட்சசன். இப்போ கடைசி பொண்ணு சின்ன மகள் மட்டும்தான் இருந்தா. அவ ரொம்ப நல்லவ, புத்திசாலியும் கூட. அவளும் காவல் காக்க போனா. ராட்சசன் அவளையும் பிடிச்சு குகைக்கு கொண்டு போனான். அதே வேலைகளை அவகிட்டையும் கொடுத்தான். இவ சமைக்கும்போது மறுபடியும் அந்த சின்ன உயிர்கள் வந்தாங்க. ஆனா இவ, கண்டிப்பா குடுக்கறேன், நீங்க பாத்திரத்தோட வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு அன்பா கூப்பிட்டா. அவங்க சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அப்ப ஒரு சின்ன உயிர் மட்டும் தங்கி, நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க, அதனால நான் உனக்கு வேலை செய்ய உதவுவேன்னு சொல்லிச்சு. அவ வேலையெல்லாம் முடிச்சிட்டதால ராட்சசன் அவளை பாராட்டினான். அவ சின்ன உயிர் உதவியோட எல்லா வேலையையும் முடிச்சிட்டதால ராட்சசனுக்கு அவ மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த பொண்ணு சொன்ன பேச்ச கேக்குறான்னு நினைச்சு அவன் நிம்மதியா இருந்தான். ஆனா சின்ன மகள் அங்கேயே தங்கி அடிமையா இருக்க விரும்பல. தன் அக்காக்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு பிளான் பண்ணுனா. அவ குகையோட ஒரு இருட்டான பகுதியில தன் 2 அக்காக்களும் மயக்கமா கிடக்கிறத கண்டுபிடிச்சா. ராட்சசன் வெளியே போன நேரம் பார்த்து அவங்க கிட்ட ஓடினா. உடனே அவ ராட்சசன் கிட்ட போய், எங்க அம்மா பாவம் தனியா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த தங்க பாசிய மட்டும் நான் ஒரு பெரிய கூடை பையில அனுப்பி வைக்கட்டுமான்னு கேட்டா. ராட்சசனும் சரின்னு சொல்லிட்டான். அவ முதல் அக்காவ பாசிக்குள்ள மறைச்சு வச்சு அந்த சின்ன உயிர்கிட்ட கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சா. அடுத்த நாள் அதே மாதிரி 2வது அக்காவையும் அனுப்பி வச்சிட்டா. ஒவ்வொரு தடவையும் ராட்சசன் கூடையை தூக்கி பார்க்கும்போது, ரொம்ப கனமா இருக்கே அன்னு கேட்பான். அதுக்கு இவ, அம்மாவுக்கு நிறைய பாசி வேணும்ல, அதான்னு சொல்லி சமாளிச்சிட்டா. கடைசியில அவளும் தப்பிக்கணும்ல. ராட்சசன் ஒரு நாள் அசந்து தூங்கிட்டு இருந்தப்ப அவ அங்கிருந்த மந்திர வலைகளை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பொரிய தயார் பண்ணுனா. ராட்சசன் முழிச்சு பார்த்தப்போ சின்ன மகள் தப்பிச்சு ஓடுறத கவனிச்சிட்டான். ஏய் நில்லுன்னு கத்திக்கிட்டே அவளை துரத்துனான். அவ கரெக்டா தான் செட் பண்ணி வச்சிருந்த அந்த பெரிய வலைக்குள்ள அவனை வர வச்சா. அவன் உள்ள வந்த வேகத்துல வலை அவனை மொத்தமா சுருட்டிக்கிச்சு. அந்த வலை சாதாரண வலை இல்லை, அது ஒரு மந்திர வலை. அந்த சின்ன தங்க நிற உயிர்கள் அவளுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. யார் மத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சு திருடுறாங்களோ அவங்க இந்த வலையில சிக்கினா கல்லா மாறிடுவாங்கங்கிறது தான் அது. ராட்சசன் அந்த வலையில இருந்து விடுபட துடிச்சான், கர்ஜிச்சான். ஆனா
அவனோட உடம்பு மெல்ல மெல்ல கருப்பு பாறையா மாற ஆரம்பிச்சது. சில நிமிஷத்துல அந்த பெரிய ராட்சசன் ஒரு அசையாத பாறையா அந்த இடத்திலேயே உறைஞ்சு போயிட்டான். சின்ன மகள் வேகமா நீந்தி தன் பவள குடிசைக்கு வந்து சேர்ந்தா. அங்க அம்மாவும் 2 அக்காக்களும் இவளுக்காகவே காத்துட்டு இருந்தாங்க. 4 பேரும் ஒருத்தரையொருத்தர் கட்டிப்பிடிச்சு ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. இப்போ அந்த திருட்டு ராட்சசன் பயம் இல்ல. தங்கப்பாசி தோட்டம் மறுபடியும் செழிப்பா வளர ஆரம்பிச்சது. அந்த மந்திரக்கடல் மாடு பால் கொடுக்க இவங்க 4 பேரும் எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.